Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. ஆயிரத்து 1994 உத்தரவின்படி மலை உச்சியில் தீபம் ஏற்ற முடிவு செய்ய வேண்டியது தேவஸ்தானம்தான் என நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளனர். நீதிமன்றத்தில் 1994 உத்தரவின்படி மலை உச்சியில் தீபம் ஏற்ற முடிவு செய்ய வேண்டியது தேவஸ்தானம்தான் என நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். உரிமையல் தொடர்பான கோரிக்கையில் தனி நீதிபதி உத்தரவு பிறப்பிக்க முடியுமா எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் 2 நீதிபதிகள் அமர்வானது இந்த கருத்தினை தெரிவித்துள்ளது. உரிமையல் தொடர்பான கோரிக்கையில் தனி நீதிபதி உத்தரவு பிறப்பிக்க முடியுமா என கேள்வி எழுப்பியுள்ளனர். உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் 2 நீதிபதிகள் உரிமையல் தொடர்பான கோரிக்கையில் தனி நீதிபதி உத்தரவு பிறப்பிக்க முடியுமா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். 1994 உத்தரவின்படி மலை உச்சியில் தீபம் ஏற்றுவதற்கு முடிவு செய்ய வேண்டியது தேவஸ்தானம்தான் என நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன். விவரம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கினுடைய விசாரணை 3வது நாளாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் காலையில் தர்கா மற்றும் மதுரை மாவட்ட காவல் ஆணையர் சார்பில் வாதங்கள் வைக்கப்பட்ட நிலையில் உணவு இடைவேளைக்கு பிறகு அதாவது தனி நீதிபதி உத்தரவு பிறப்பிப்பதற்கு காரணமாக அமைந்த மூல மனுவினுடைய மனுதாரரும் இந்த வழக்கில் தமிழ்நாடு அரசுடைய மேல்முறையீட்டு வழக்கில் எதிர் மனுதாரருமான தரப்பில் வாதமானது தற்பொழுது முன்வைக்கப்பட்டு வருகிறது. மனுதாரர் தரப்பில் அரச பாண்டியன் அந்த வாதங்களை முன்வைத்து வருகிறார். அப்பொழுது தீபத்தூணில் தீபம் ஏற்ற ஏதுவாக இவர்கள் தான் மனு தாக்கல் செய்திருந்தது. அவர்கள் தங்களது வாதத்தில் மேல்முறையீட்டு மனுதாரர்கள் அதாவது அரசு மற்றும் தர்கா சார்ந்தவர்கள் சொத்துரிமை சார்ந்த வழக்கு என்று இந்த வழக்கில் வாதிடுவது ஏற்புடையதல்ல என்றும் இந்த விவகாரத்தில் நிரந்தர தீர்வு ஒன்று ஏற்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. தீபம் ஏற்றுவதற்கு உரிமை இல்லை, நீதிமன்றத்திற்கு தான் செல்ல வேண்டும் என மேல்முறையீட்டு மனுதாரர்கள் கூறுவது ஏற்புடையதல்ல என்றும் இது ஏற்கனவே உள்ள பழக்க வழக்கம்தான், அதனால்தான் அந்த தீபம் ஏற்ற வர வேண்டும், அதனை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று தாங்கள் கோரிக்கை விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் 1996ஆம் ஆண்டு தனி நீதிபதி உத்தரவில் தீபத்தூண் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் எனவே மீண்டும் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பதுதான் பக்தர்களின் கோரிக்கையாக உள்ளதாகவும் எதிர்மனுதாரர் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பது தனிநபர் கோரிக்கை அல்ல, அது பக்தர்களின் கோரிக்கை என்றும் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மலையடிவாரத்தில் தீபம் ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்றும் ஆனால் காசி விஸ்வநாதர் கோவில் அருகே உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் என கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு பிறப்பித்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலை உச்சியில் தான் தூண் உள்ளது, ஆனால் மலை அடிவார பகுதியில் உள்ள இடத்தில் தீபம் ஏற்றப்படுவதாகவும் எதிர்மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தர்கா மலை உச்சியில் கட்டப்பட்டுள்ளது. தர்கா மலை உச்சியில் கட்டப்பட்டு இருக்கிறது. மலை உச்சியில் தீபம் ஏற்றப்படுவது கலாச்சார தொடர்புடையது எனவும் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது என்பது பல ஆண்டு பழக்க வழக்கமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுது நீதிபதிகள் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூண் கோயிலுக்கு சொந்தமானதா என கேள்வி எழுப்பினார்கள். இதற்கு பதிலளித்த எதிர்மனுதாரர் தரப்பு ஏற்கனவே நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் திருப்பரங்குன்றம் மலையில் தற்போது தீபம் ஏற்றப்படும் பகுதியை காட்டிலும் வேறு இடத்தில் தீபம் ஏற்றலாம், அதற்கு கோயில் நிர்வாகம் முடிவெடுக்கலாம் என கூறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தொடர்ந்து வாதங்களானது முன்வைக்கப்பட்டு வருகிறது. நீதிபதிகளும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.